வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத்து. ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். இப்போ நான் உங்களுக்கு மை குறி சொல்கிற மை எப்படி செய்கிறது, எதை கொண்டு செய்கிறது, எத்தனை மூலிகை சேர்த்து செய்கிறது, இதை நெத்தியில் திலகமிட்டால் உள்ளதை உள்ளபடியும் இருக்கிறது எதுக்காக உண்மையை மட்டும் சொல்லும். நான் சொல்கிற செய்முறையை நீங்களே செஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது என்கிட்ட இருக்குது. நீங்கள் கேட்டு வாங்கினா அவ்வளோ விலையா இவ்வளோ விலையான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. விலையெல்லாம் கிடையாது. உங்கள் உழைப்பை எதுக்கு போடுங்க, உண்மையாக நீங்கள் செய்யுங்க. நெத்தியில் வச்சுட்டா உள்ளதை உள்ளபடி சொல்லும், உண்மையாக சொல்லும். இது எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, காசு கொடுத்து நிறையா வாட்டி ஏமாந்துருப்பீங்க, போயிருப்பீங்க. அதனால் இந்த முறைகளை நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்கிக்கிங்க. நீங்களே இதை செஞ்சுக்கிங்க. வாங்கிக்கில்ல, நீங்களே செஞ்சுக்கோங்க. வாங்க எது எதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இதுதான் பாருங்கள், சிவனாறு வேம்பு. எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கு தேவைப்பட்ட மூலிகையெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் கவனமாக கேட்டுக்கிட்டு எல்லாம் சேகரித்து பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ மூலிகை இருக்குது பாருங்கள். இது எல்லாம் சிவனாறு மூலிகை தான். இந்த மாதிரி இடத்துக்கு பாருங்கள், அதெல்லாம் இருக்குது பாருங்கள். பாருங்கள், இது எல்லாமே சிவனாறு மூலிகை தான். இது எல்லாமே சிவனாறு தான். நிறைய இருக்குது இந்த தோப்பில். மழை பாருங்கள், மழை எவ்வளோ பெரிய மழை இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் கட் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எதை எதை சேர்க்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மூலிகை சிவனாறு வேம்பு. இது கூட என்னென்ன சேர்த்தணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எதை எதை சேர்த்தணுன்றது உங்களுக்கு தெரியும். இதை சுத்தகரித்து காப்பு கட்டிடுங்க. காப்பு கட்டிட்டு சாப நிவர்த்தனம் செஞ்சுட்டு, இது மஞ்சள் நூலில் காப்பு கட்டி தான் எடுக்கணும். எந்த மூலிகை இருந்தாலும் சாபத்தை போக்கு காப்பு கட்டி எடுத்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதை எடுத்து நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது காப்பு கட்டுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மஞ்சள் தண்ணியை தெளிச்சிட்டு இதுக்கு மஞ்சள் நூலில் காப்பு கட்டுங்க. காப்பு கட்டிட்டு இது எடுக்கிறது எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி, அமாவாசை, சித்த யோகம், அமிர்த யோகம், இது ஏதோ ஒரு நேரத்தில் இதை எடுத்துக்கோங்க. இது மட்டும் கிடையாது. இது வெள்ளருக்கும் வேறு வடக்க அப்படி கிழக்க போகிறத எடுத்துக்கோங்க. மருள் ஊமத்தான் செடிக்கு காப்பு கட்டி அதையும் எடுக்கணும். இப்போ வெள்ளருக்கும் வேறு அப்படியே பிடிங்கிடக்கூடாது. அதுக்கும் காப்பு கட்டி தான் சாபத்தை போக்கி தான் எடுக்கணும். அதே மாதிரி மருள் ஊமத்தான், சிவனாறு வேம்பு, வெள்ளருக்கும் இது கீழாநெல்லி வரைக்கும் பூஜை பண்ணி தான் காப்பு கட்டி தான் எடுக்கணும். அப்புறம் கவுதும்பை. இது எல்லாமே நான் என்னென்ன மூலிகை சொல்கிறேன்னா அது எல்லாமே நீ சேகரித்து தான் எல்லாமே எடுக்கணும். சமம். இது எத்தனை செடி வேணுமோ அத்தனை செடி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எது எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாம் எடுத்துக்கோங்க. வேறு மட்டும் ஒரு வடக்க போகிறது, கிழக்க போகிறது, ஒரு வெள்ளருக்கனுடைய வேர், இதை மட்டும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இது ஒன்றா சேர்த்து புது சட்டியில் கருக்குங்க. கருக்கி இது கூட கருக்கும் போது புது சட்டியில் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் எடுக்கிறீங்க. இது எடுத்த உடனே போயிட்டு புது சட்டி ஒரு பானையை வாங்கிட்டு அதுக்கு புது சட்டியில் வச்சு நீங்கள் இதை கறிக்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது கூட சேர்த்துற அஸ்தகந்தங்களை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இத்தனை மூலிகையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு இது ஒன்றா சேர்த்து கறிக்கி அஷ்டகந்தன்னு ஒரு அஷ்டகந்தம் இருக்குது. அஷ்டகந்தம்னா என்ன? எல்லா செலவுகளும் சேர்த்துறது. கோரோசனை எடுத்துக்கோங்க. 5 கிராம் எடுத்துக்கோங்க. 5 கிராம் கோரோசனை. புணுகு ஒரு 10 கிராமு. கஸ்தூரி 10 கிராமு. ஊசிகாந்தம் 5 கிராமு. ஆம்பர், பெண் ஆம்பராக இருந்தாலும் சரி, ஆண் ஆம்பராக இருந்தாலும் சரி, 2 வகையான ஆம்பர் இருக்குது. ஆம்பர் 10 கிராம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி குங்குமப்பூவும் 10 கிராமு. இது எல்லாமே சரிய அளவு 10 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் கறி பண்ணி வச்சுருக்கிறீங்க, அவ்வளோ அது சேர்த்திக்கணும். இதை எதை கொண்டு எதை விட்டு அரைக்கிறது? நாட்டு மாட்டினுடைய நெய்
நாட்டு மாடு தான் இருக்கணும். நீங்கள் வந்து சும்மா இங்கே கடையில் இருக்கிறது அந்த மாடு, இந்த பசு மாடு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அரைச்சா இந்த மை வந்து வேலை செய்யாது. நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும். அதை வந்து எடுத்துக்கோங்க. இது கூட இன்னொரு முக்கியமான வேறு ஒன்று விட்டுட்டேன். சங்கம் வேறு சமூலமும் எடுக்காதீங்க. சங்கம் வேறும் எருக்கும் வேறும் மட்டும் வேறு வேறாக எடுத்துக்கோங்க. அதுவும் கிழக்க வடக்க போகிற சங்கம் வேறும் எடுத்துக்கணும். இது எல்லாம் எடுத்துக்கணும். ஒரு சம அளவு எடுத்துக்கிட்டு சேர்த்துறீங்க. நான் சொன்ன அஸ்தகந்தம், அந்த கந்தம் அஸ்தகண்டமெல்லாம் வந்து இந்த இதுக்கெல்லாம் எல்லாம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நாட்டு மாட்டினுடைய நெய், சிந்தாமணி எண்ணெய், விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரிஜினலாக இருந்தால் நீங்கள் காசு எடுத்துக்கலாம். ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து இழுப்பை எண்ணெய், சிந்தாமணி எண்ணெய் வந்து நாட்டு மாட்டினுடைய எண்ணெய், இது வந்து இழுப்பை எண்ணெய். இது 3 எண்ணெயும் சேர்த்து தான் அது விட்டு 3 ஒவ்வொரு அளவு, ஒவ்வொரு மூடி அது ஊற்றுறீங்களா, இது ஒரு மூடி ஊற்றிட்டு அரைச்சிக்கணும். இதை ஒன்றா சேர்த்துட்டு அரைக்கும்போது யாருக்கிட்டையும் வாய் பேசக்கூடாது. இப்போ கல்வத்தில் அரைக்கிறீங்க, கல்வத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பூஜை பண்ணி திருநீர் உள்ள போட்டு இதையெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாத்தையும் எடுத்துடுறீங்க. எடுத்துட்ட பிறகு இதை வந்து 11 ஜாமம் அரைக்கணும். இது வந்து நீங்கள் நெத்தியில் இப்படி வச்ச உடனே வந்துட்டு உண்மையை யார் என்னத்துக்கு வந்துக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்கிறதுக்கு தான். ஆனால் இவ்வளோ உழைப்பு போட்டால் மட்டும்தான் இது வேலை செய்யும். நீங்கள் வச்ச உடனே வந்தவன் இதை அரைச்சிட்டோம் வச்சிட்ட உடனே அது அப்படியே வந்து எல்லாத்தையும் சொல்லிடலாம். எல்லா விஷயத்தையும் உண்மை, எந்த இடத்துல என்ன பொருள் எங்கே இருக்குது, எந்த இடத்துல திருடு போன பொருள் கூட எங்கே இருக்குன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய இது வந்து இந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறக்காமல் இதை செய்யணும். இதை அரைக்கும் போது 11 ஜாமம் மந்திரம் உருவு, உங்களுக்கு தெரிஞ்ச மோகினி மந்திரம் உருவாக இருந்தால் நீங்கள் உரு போட்டு அரைச்சிக்கணும். எந்த மோகினியை நீங்கள் இறக்குறீங்களோ அந்த மோகினி உங்களுக்கு சகலத்தையும் அப்படின்னு காட்டும். மோகினி மந்திரத்தை போட்டு நீங்கள் உங்களுக்கு இல்லை எனக்கு இஷ்ட தெய்வத்தோட உபாசன மந்திரம் தெரியும், நான் குறி சொல்கிறது அந்த அம்மா மந்திரத்தை சொல்லி அரைக்கணும். அதே மந்திரத்தை சொல்லி அரைங்க. இதை சொல்லி அரைச்சிக்கிட்டு விநாயகருக்கு வந்து நீங்கள் சுண்டல், அவல், பொரி, என்னென்ன அவருக்கு பிடிக்குமா, வடை, இது எல்லாம் அரைச்சிட்டிங்க. 11 ஜாமம். ஒரு ஜாமன்றதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம், 3.25 மணி நேரம் ஒரு ஜாமம். இது வரைக்கும் எப்படி அரைக்கணும், இது நீங்கள் வந்து கிழக்கு முகமாக உட்காந்துக்குங்க, இல்லை வடக்கு முகமாக உட்காந்துக்குங்க. உங்களுக்கு இந்த 2 திசையில் தான் நோக்கி உங்கள் முகம் இருக்கணும். இந்த கல்லை சுற்றி வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா விளக்கு போடுங்க. அகல் விளக்கு, புது விளக்கில் வந்துட்டு திரி போடுங்க. திரி போட்டுட்டு நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றி 3 பக்கம் விளக்க நீங்கள் ஒரு பக்கம் உட்காந்துன்னு மந்திரம் யாருக்கிட்டேயுமே பேசக்கூடாது, இடையிலே நிறுத்தக்கூடாது. இது ஓயாமல் 3.5 மணி நேரம் அரைக்கணும் மந்திரம் உள்ள சொல்லிக்கிட்டே. அப்படி இல்லை, நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன். ஓம் கிளியும் சர்வ மோகினி சகல ஜனங்களும் எனக்கு வரும்போது நான் அவங்களுக்கு உண்மையாக சொல்லணும், குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. நெத்தியில் திலகமிட்டாலே இது உள்ளதை உள்ளபடி உண்மையை பேசும். இந்த மையை நீங்கள் சொல்கிற உருவு இதுதான். ஓம் சகல சர்வ மோகினி வசீங்கரி வா சுவாக அப்படின்னு சொல்லுங்க. இல்லை ஓம் கிளி மோகினி சகல ஜனங்களும் என்னை கண்டு மோகிக்க அப்படின்னு கூட சொல்லுங்கள். இல்லை ஓம் உங்களுக்கு எது சொல்கிறோமோ, பாலமோகினி, திரிபுர சுந்தரி மோகினி, எந்த மோகினியை நீங்கள் வசப்படுத்தி ஒரு மந்திரத்தை வச்சிட்டு இருக்கிறீங்களோ அதே மந்திரத்தை இதை அரைக்கும் போது நீங்கள் சொல்லுங்கள். இதை சொல்லிவிட்டு விநாயகர் கோவிலுக்கு கொண்டு போயிட்டு இந்த டப்பியோட எவ்வளோ மையம் அரைக்கிறீங்களோ இதை டப்பியோடு கொண்டு போய் வச்சுட்டு விநாயகருக்கு வந்து அற்புதமான ஒரு பூஜை பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு தான் போய் மறுபடியும் வைக்கணும். இதை அரைச்சி எடுத்துட்டு நெத்தியில் அப்படியே கொண்டு போய் பட்டையை வச்சுக்கினா அது வந்து சொல்லாது. நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை சொல்லி நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கே தெரியும். அதிர்வு இந்த மையை பேசும் உங்ககிட்ட அரைக்கும் போதே.
சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக இருக்கணும். புணுகு, கஸ்தூரி, கோரோசனை, மனோசிலை, சரிங்களா, ஊசி காந்தம், குங்குமப்பூவு, இது எல்லாம் கோரோசனையும் 5 கிராம் மட்டும் சேர்த்துக்கணும். இதை அரைச்சிட்டு நான் சொன்ன பூஜையை பண்ணிவிட்டு குலதெய்வத்துக்கு உங்களுடைய குலதெய்வத்தை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எங்கள் குலதெய்வமே தெரியல அப்படின்னும் போது உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு அது எதாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு அந்தாண்டை எடுத்துன்னு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்களோ இது வந்து 1 லட்சம் உருவு போடணும். இந்த மையை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு உள்ளதை உண்மையை பேசணும். அப்படின்னா 1 லட்சம் உருவு இதுக்கு போட்டால் மட்டும்தான் நீ நெத்தியில் வச்ச உடனே இது உண்மையை பேசு. உங்ககிட்ட எதுக்கு வந்திருக்காங்க, என்னத்துக்கு வந்து கஷ்டப்படாமல் எதுவுமே வராது. நம்ம ஒரு நிலத்தை வாங்கிட்டு விதைச்சாதான் அது முளையும். அதுக்கு வந்து நல்லா வந்து பில்லு பூண்டு செத்தை இல்லாமல் இதெல்லாம் களை எடுக்கணும். விதைச்சி விட்டாலும் அது மாதிரி கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஒன்றை வந்து அடைய முடியும். இது செய்முறையை வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து கேட்குறாங்க சிலர், இதையெல்லாம் எனக்கு கொடுங்க, குறி சொல்கிற மைய கொடுங்க ஐயா, எனக்கு வேணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. கேட்டுட்டு விலையை சொன்ன உடனே வந்து விலை இவ்வளோ விலையா அப்படின்னுவாங்க. அதனால் இது எல்லாமே நீங்களே செய்து நீங்களே பயனடையணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மைய எங்களிடமும் கிடைக்கும். தேவைப்பட்டவங்க டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை வந்து பயன்படுத்தி நீங்கள் பேசலாம். வாங்க, வணக்கம் நண்பர்களே.